ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரெமோ என்னென்னு பார்க்கலாம். காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் என்னடி சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க யார் கால் பண்ணால் எனக்கு என்னம்மா வந்தது, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லிவிடு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்றாங்க. திரும்பவும் இதை பற்றி நீ என்கிட்ட கேட்காதம்மா அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே சரிதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்ட்டு இப்படி இருக்கேன், உன்னோட நன்மைக்காக தானே நான் சொல்கிறேன், இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடாதுன்னு தானே இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் ஓகே சொன்னேன். திரும்பவும் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் டார்ச்சர் பண்ணுற, என்னால் நிச்சயமாக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனேயே சாரதாவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீயா என்னைக்கு ஓகே சொல்கிறியோ அன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்கிறேன். அது வரைக்கும் இப்போ அந்த மாப்பிள்ளைக்கிட்ட நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல அப்படின்றாங்க. ஏம்மா, என்னை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்க, தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சாரதா. ஏற்கனவே ஆன கல்யாணத்தை உன்னால் தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி ரொம்பவே அப்செட்டாக போய் படுத்து தூங்கிடுறாங்க. கங்காவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்கா, அவளை எப்படி சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்றாங்க. அதுக்காக அவளை அப்படியே விட முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.